வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கார்ன் ஸ்டிக்ஸ் எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இந்த கார்ன் ஸ்டிக்ஸ் ரெசிபியை நிறைய பேர் ஷார்ட்ஸ் பார்க்கணும் ஸ்பை பண்ணி போயிருப்பீங்க. இது எப்படி செய்யறது, இதுக்கு பின்னாடி இருக்க ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதுக்கு நம்ம ஒரு பாத்திரத்தில் அடுப்பு மேலே வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கோங்க. கார்னை நம்ம லிட்டில் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, கையில் இருக்க லிட்டில் ஃபிங்கர் அளவு கட் பண்ணி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. கார்ன் நல்லா வெந்த அப்புறமா அதை எடுத்து வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸலண்ட் பார்ட்டி ரெசிபிங்க. பாட்லக் பார்ட்டி, குழந்தைங்கள்லாம் செமையாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் பார்ட்டிலாம் இது வச்சிங்கன்னா வரவங்க எல்லாருமே உங்களை கேட்பாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு. ஆனால் எந்த வீடியோலுமே டீட்டெயிலாக இந்த ட்ரிக்கை சொல்ல, நான் இந்த ட்ரிக்கை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெசிபிக்கு டூத் பிக் வச்சு யூஸ் பண்ண சொல்லி தான் செய்ய போகிறோன்னா நீங்கள் நம்புவீங்களா? வாங்க பார்க்கலாம். இந்த கார்ன் வெந்த அப்புறமா இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கோங்க. மற்ற வீடியோஸில் காட்டுற மாதிரி பாதியாக கட் பண்ணுறது ஈஸி இல்லைங்க. கையில் வச்சு பிடிச்சி கத்தியாக டைட்டாக வச்சு தான் கட் பண்ணணும். அதனால தான் என் ஃபாதர் கட் பண்ணி கொடுத்துட்டு போனார். அதுக்கப்புறமா அந்த பாதி கட் பண்ண கார்னில் இந்த மாதிரி டூத் பிக்கை நல்லா ஃபுல்லாக ஒவ்வொரு கார்ன் அந்த நீட் இருக்கு இல்லையா, கர்னல்ஸ் நீட்டில் அதில் நல்லா சொருவிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான கார்ன் ஸ்டிக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக செய்யணும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சாலே போதுங்க. சூப்பரான ரெசிபி, இன்ட்ரெஸ்டிங், பார்க்கறதுக்கும் நல்லா இருக்க ரெசிபி நமக்கு ஈஸியாக கிடச்சிருது. இதில் இன்னொரு விஷயங்க, கார்னை அந்த பாதியாக வெட்டாமல் முழுசாக செஞ்சிங்கனாலும் கரெக்டாக வரல. பாருங்கள் எப்படி எடுத்து விடுறாங்க. இது கையிலே ஈஸியாக பண்ணிடலாம். கத்தி யூஸ் பண்ண நீங்கள் பண்ணலாம். கத்தி யூஸ் பண்ணி செய்யும்போது கார்ன் உடையுதுங்க, கரெக்டாக வரமாட்டேங்குது, நல்லாவே உடையுது. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து நல்லா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்சிங் பவுலில் போட்டுட்டு நம்ம ஒரு கடாய், அதாவது நாங்கள் எப்போயுமே இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ணுவோம். இரும்பு கடாய் எடுத்து அடுப்பு மேலே போட்டுட்டு அடுப்பை ஆன் பண்ணி தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய விட்டுருங்க. சன்ஃப்ளவர் ஆயில் தான் நாங்கள் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மிக்சிங் பவுலில் நம்ம 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறோம். நாங்கள் ஒரு சின்ன கார்ன் எடுத்துருக்கதால 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ண அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் திட்டமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி தெளிச்சிக்கோங்க. கூடவே பெப்பர் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி தெளிச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றி பிசையக்கூடாதுங்க. இந்த மாதிரி தண்ணி தெளித்து எப்படி அவங்க பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த கார்னை நீங்கள் பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். கார்ன் எப்பயுமே நீங்கள் எந்த மாதிரி பண்ணாலும் வெடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் தூரமாக இருந்தே பொரிச்சு எடுங்க. பாருங்கள், இப்போ பொரிச்சு எடுத்துட்டாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு மொத்தமே ஆன டைம் 2லேருந்து 3 நிமிஷம் தாங்க. இப்போ எலுமிச்சம்பழ ஜூஸ் பாருங்கள், இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அம்ச்சூர் பவுடர், அதாவது மாங்காய், காஞ்ச மாங்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவுமே புளிப்புக்கு தான், ஆனால் மாங்காய் புளிப்புக்கும் எலுமிச்சம்பழ புளிப்புக்கும் வித்தியாசம் இருக்குங்க. மாங்காய் புளிப்பு கொஞ்சம் துவர்ப்பு கலந்த மாதிரி இருக்கும், அதுக்கு இதை ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சிட்டிகை சாட் மசாலா ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான கார்ன் ஸ்டிக்ஸ் ரெடி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.